வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இதனால் வீட்டுக் கடன் உள்ளிட்டவற்றின் மாதாந்திர தவணை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் 23வது கவர்னராக செப்டம்பரில் பதவியேற்றுக் கொண்ட ரகுராம் ராஜன் வங்கி நிதிக் கொள்கையை வெள்ளியன்று வெளியிட்டார். தொழில் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஊட்டவும் ரூபாயின் மதிப்பை ஸ்திரப்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட ரகுராம் ராஜன் வெளியிடும் முதலாவது நிதிக் கொள்கையில் சாதகமான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று தொழில்துறையினர் எதிர்பார்த்தனர். ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை ரகுராம் ராஜன் அதிரடியாக உயர்த்தியுள்ளார். 7.25% இருந்த ரெப்போ ரேட் எனப்படும் குறுகிய கால வட்டி விகிதம் 7.5% உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 4% இருக்கும் வங்கிகளின் ரொக்க கையிருப்பு விகிதத்தில் மாற்றமில்லை. தொடர்ந்து உயர்ந்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்குடன் கடன் விகிதத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக ரகுராம் ராஜன் விளக்கம் அளித்தார். வட்டி விகிதம் உயர்வால் வீடு, வாகனம் உள்ளிட்ட பல்வேறு கடன்களை வங்கிகளிடமிருந்து பெற்றுள்ள வாடிக்கையாளர்களின் மாதாந்திர தவணை தொகை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. We have raised the repo rate by 25 basis points. The intent here is that when the repo rate becomes the effective policy rate, it should be consistent with inflationary conditions in the economy. வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தியதால் தொழில்துறையினர் அதிருப்தி அடைந்துள்ள அதே வேளையில் இது பங்கு வர்த்தகத்திலும் எதிரடையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை அறிவிக்கப்பட்டவுடனே மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸின் மதிப்பு 559 புள்ளிகள் சரிவை கண்டு 20,087 புள்ளிகளாக வீழ்ச்சியடைந்தது. அதேபோல தேசிய பங்குச்சந்தையில் நிப்டியும் 152 புள்ளிகள் சரிவை கண்டு 5,963 புள்ளிகளாக குறைந்தது. ஆனால் வர்த்தக இறுதியில் சென்செக்ஸ் 20,263 புள்ளிகளாகவும் நிப்டி 6,012 புள்ளிகளாகவும் ஓரளவுக்கு ஏற்றம் பெற்றன. வெள்ளியன்று ரூபாயின் மதிப்பிலும் லேசான சரிவு காணப்பட்டது. அந்நிய செலாவணி சந்தையில் வியாழனன்று $64.77 முடிந்த டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வெள்ளியன்று மாலையில் $62.23 முடிந்தது. இது முந்தைய நாளை காட்டிலும் 46 காசுகள் குறைந்தது குறிப்பிடத்தக்கது.